திமுகவின் முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாக அமைச்சருமான கே நேரு திருச்சி தில்லைநகர் 6வது கிராஸில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் இன்று நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனத்திலும் சென்னையில் உள்ள அவரது வீட்டிலும் காலை முதல் சென்னை மட்டுமல்லாது கோவையிலுமே காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தில்லைநகர் 6வது கிராஸில், அதாவது திருச்சி தில்லைநகர் 6வது கிராஸிலும் 10வது கிராஸிலும் உள்ள வீட்டுக்கு அமலாக்கத்துறையினர் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனை 10க்கும் மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அமைச்சர் நேருவின் வீட்டின் முன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக போலீசாரும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திமுகவின் முக்கிய நிர்வாகியாகவும் மூத்த அமைச்சராகவும் இருக்கக்கூடியவர் அமைச்சர் கே நேரு. அவருடைய வீட்டில் அவருடைய சகோதரருக்கு சொந்தமான இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்வது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை இந்த திருச்சி சாலையில் உள்ள இந்த சிடிஎச் அந்த அலுவலகத்திலுமே கோவை மசாக்கை பாளையம் பகுதியில் உள்ள அமைச்சர் சகோதரர் மணிவண்ணன் வீட்டிலும் இந்த அமலாக்க துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. அமைச்சர் தேனூர் வீட்டில் நடைபெறும் சோதனைக்கு அரசியல் காரணங்கள் எதுவும் இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இருந்தபோதும் அவருடைய சகோதரர் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக இந்த சோதனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. எனவே இந்த சோதனையில் இறுதியிலேயே சோதனைக்கான முழு விவரம் முக்கிய ஆவணங்கள் ஏதேனும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதா என்பது தெரிய வரும். அமைச்சர் நேரு வீட்டில் நடைபெறும் சோதனையானது திருச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரபாகர், தொடர்ந்து இந்த சோதனை எவ்வளவு மணி நேரம் நீடிக்கும் என்கின்ற தகவல் எதுவும் கிடைச்சிருக்கா? அதாவது மத்திய தொழிற்சாலைகளுடன் திருச்சியை பொறுத்தவரை இன்று காலை, அதாவது சென்னை கோவை அதிகாலையே சோதனையானது தொடர்ந்து நடைபெற்றது. இந்த திருச்சியை பொறுத்தவரை காலை 8 மணியிலிருந்து இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்றது. தற்போது இதுவரை முடிவில்லை. இந்த சோதனை முடிவில் தான் சோதனைக்கான முழு விவரம் முக்கிய ஆவணம் எதுவும் கைப்பற்றப்பட்டுள்ளதா என்பது இந்த சோதனை முடிவில் தான் தெரியும்.